ஃபேமிலி கூட சில் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு லேப்பா பண்ணிட்டு. என்னது இது? உங்களோட ஹஸ்பண்டை பார்க்குறப்போ இந்த படத்தோட கேரக்டர் எனக்கு ஞாபகம் வரும், அவங்கள ரிசம்பிள் பண்ணும். ஆளை வந்தால் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பசங்க என்ன மாதிரி பசங்களாம்? யாருமே கிடைக்கலையே. கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க, நான் பக்கத்துலேயே இருக்கேன். அப்போ அப்படிதான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துப்பாரா, கேர் பண்ணிப்பாரா? அவரு பார்த்துக்குவாரா அது தெரியாது. நீங்கள் முதல்ல ரேவதி மாதிரி இருக்கீங்க, சொல்லி பார்த்துக்கிறீங்களா அவரை? என் பேர் வனிதா, மலேசியாலேருந்து வரேன். சூப்பர் மேம். என்ன பிளானிங்க தமிழ்நாட்டில் வெக்கேஷனா? தமிழ்நாடுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் திருப்பதி திருவண்ணாமலைக்கு வந்தோம். அங்கே ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 4 days இங்கே ஷாப்பிங்ஸ் வந்திருக்கோம். அப்படியா? இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன அங்கே மிஸ் பண்ணுறீங்க? ஃபுட் நிறைய மிஸ் பண்ணுறோம். அப்புறம் டெம்பிள்ஸு, அப்புறம் வந்து இந்த ஷாப்பிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து இப்போ எங்கள் ஊர் நீங்கள் கேட்டிங்களா, நாங்கள் வந்து மூணு ரேசஸ் இருக்கோம், அதாவது மலே, சைனீஸ், இந்தியனு. இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா எல்லாம் இந்தியன்ஸ். ஸோ வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அது நம்மளோட ஊர், நம்ம மண்ணு மாதிரி நம்மளுக்கு தோணும். ஹோம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஊரை நம்ம சுற்றிட்டு வந்தாலும், இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 50 country வேர்ல்ட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம் மேம், சூப்பர் மேம். அதாவது இவங்க தான் ப்ராப்பராக சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, இந்த லிரிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எபிசோட் கொஸ்டின் என்னன்னா மேம், உங்களோட ஹஸ்பண்டை பார்க்குறப்போ இந்த படத்தோட கேரக்டர் எனக்கு ஞாபகம் வரும், அவங்கள ரிசம்பிள் பண்ணும், இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் அவர் பண்ணுவார் அப்படின்னா அது என்ன படம், என்ன கேரக்டர்? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற, பேக்ல போடா. ஐயோ, இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அவர் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சனால கமால் படம் ஆளை வந்தால் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அன்எக்ஸ்பெக்டட் பதில். பாவம் மேம் அவர். அதாவது வந்து அவர் கெட்டப் வச்சு சொல்லலை, அவர் பண்ணுற ரொமான்ஸ் விஷயங்கள், அவர் பண்ணுறவங்களை கேர் பண்ணிக்கிறது, இந்த மணிரத்னம் படம் அப்படிலாம் கனெக்ட் பண்ணி சொல்ல சொன்னேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் த பெஸ்ட் ஆன்சர் ஆஃப் திஸ் எபிசோட். சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மேம் ஆளை வந்தான் அந்த அவருக்கு வந்து இப்போ அவர் கேர்ள்ஸே பிடிக்காது, நீ புரிஞ்சுக்க விரும்பல. அப்படி வச்சுக்கலாமா? ஆளை வந்தான் படமே வச்சுக்கலாம், அந்த தம்பி கம்மல் மாதிரி பார்த்து பாப்பல. ஆமாம், சூப்பர். எனக்கு என்னன்னா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிரட்டின படம் தான் வந்து ஜெயிலர். அந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம். அந்த படத்தினுடைய பார்ட் 2 இப்போ வந்து எடுக்க போகிறாங்க. அது அஃபிஷியலாக நம்ம யோகி பாபு அவர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. பார்ட் 2ல் வந்து பயங்கர மாஸ் சீன்ஸ்க்கு ஈக்குவலாக நிறைய காமெடி சீன்ஸும் இருக்குமா, அதுக்கான ரைட்டிங் பயங்கரமாக போயிட்டுருக்கான். ஸோ ஜெயிலர் 2ல் மாஸ் சீன்ஸ்க்கு ஈக்குவலாக நிறைய காமெடி சீன்ஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. ஹாய், நான் காயத்ரி. சூப்பருங்க. ஸோ என்ன இங்கே ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களா, என்ன மேட்ரு? ஷாப்பிங்க்கு, டெம்பிளுக்கு, சாப்பிட்றதுக்கு, மூவி, ஃபுல் ஃபன்னு. நிஜமாவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக மேரிடா மேம்? நான் வந்து மேரிட். யோசிச்சு சொல்கிறீங்க, புரியல எனக்கு. மேரிட் தான். மேரிட் தான், ஓகேங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க? இல்லை, அவர் வரல. இப்போ நாங்கள் மிங்கலாக வந்திருக்கேன். சிங்கிளு மிங்கலாக வந்திருக்கேன். நீங்கள் கஷ்டப்பட்டு வாயில் ஜாங்கிரி சுடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே டன். இப்போ இந்த எபிசோட கொஸ்டின் என்னன்னா, உங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறப்போ இந்த படத்தோட கேரக்டர் எனக்கு ரிசம்பிள் ஆகும்பா, இந்த மாதிரி ஒரு ரொமான்டிசைஸ்டு கேரக்டர்ப்பா அவர் அப்படின்னா என்ன கேரக்டர்? நான் பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சது மௌன ராகத்தில் வர மோகன் கேரக்டர். இந்த வயசுலையுமா? ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அவர் பார்க்கறது, அந்த ரொமான்டிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கரெக்டாக நீங்கள் மைக் எடுத்துகிட்டு வந்துருக்க அன்னைக்கு மோகன் பற்றி சொல்கிறாங்க, அந்த கனெக்ட் நான் மைக் மோகன் பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஏன் அப்படி தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துப்பாரா, கேர் பண்ணிப்பாரா? அவரு பார்த்துக்குவாரா அது தெரியாது. நீங்கள் முதல்ல ரேவதி மாதிரி இருக்கீங்க, சொல்லி பார்த்துக்கிறீங்களா அவரை? பார்க்குற எப்படி மாதிரி இல்லை. நேயர்களே, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்கில் உட்காந்து உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுக்க போகிறேன்னா, என்ன நானே ஏகேவாக இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், நம்ம அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி அந்த படத்தினுடைய ஷூட் வந்து ரேப் ஆகிடுச்சு அப்படின்றத போன எபிசோடில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எபிசோடில் என்ன அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, விடாமுயற்சியில் அர்ஜுன் அவர்களுடைய கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சியோடைய
4th லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லுக் பார்க்குறப்போ அர்ஜுன் அவர்கள் சூப்பராக மாசாக செம்மையாக இருக்கார். எனக்கு என்னென்னா அஜித் அர்ஜுன் அப்படின்ற இந்த நேமை பார்க்குறப்பவே, இந்த கெட்டப்லாம் பார்க்குறப்பவே இது மங்காத்தா காம்போ ஆச்சு. மங்காத்தாவில் இவங்க 2 பேரும் ஹீரோ வில்லனாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா நம்மளை ஏமாற்றிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து 2 பேருமே வில்லன் தான், உங்கள் எல்லோரும் ஏமாற்றிட்டோம் ப்ராங்க் பண்ணிட்டோம்னு சொல்லி செம்மையாக ஒரு மாசான ஒரு மேட்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த லுக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, விடாமுயற்சி படத்தில் ஏகேவும் அர்ஜுனும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை வில்லனா அடிச்சுக்க போகிறாங்களா அப்படின்றது தான். ஏங்க உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் துளசி, நான் மலேசியாலேருந்து வரேன். ஓகே, வழக்கம் போல் திஸ் எபிசோடு மலேசியா எபிசோடு தான். இங்கே நாங்கள் நிறைய மலேசியா பீப்புளை பார்க்குறோம். அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். என்ன இங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு சென்னைனா நாங்கள் வருஷம் வந்துடுவோம். சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக வருவோம். பசங்க என்ன மாதிரி பசங்களாம்? யாருமே கிடைக்கலையே. பிரதர், நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. பட் அதுக்கு நான் இல்ல. கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க, நான் பக்கத்துலேயே இருக்கேன். யாரா அவன் கரடிக்கு டிஷர்ட் போட்ட மாதிரி? இப்படி சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. இந்த எபிசோட கொஸ்டின் என்னன்னா, இல்லை நீங்கள் வந்து சிங்கிளா மேரிடா? சிங்கிள். சூப்பர். ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருப்பாங்கல்ல. இந்த படம்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசிப்போம்ல. அப்படி என்ன கேரக்டர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்? ஓகே, கண்மணியில் வரும் துல்கர் சல்மான். பாவி. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப நல்லா துல்கர் சல்மான் தான் பல சிங்கிள் பசங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கு. அவரும் சூர்யாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு தெரியும்ல? தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஓகே கண்மணி துல்கர் சல்மான் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பையன் வேணும். ஆமா ஆமா. நீங்க அப்ப என்ன மாதிரி பொண்ணா இருப்பீங்க? அவங்க யார்? நித்யா மேனனா? அவங்க மாதிரி ஓகே தான். ஓகே, அவங்கள மாதிரி ஓகே தான். ஓகே தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ எதிர்பார்க்கறல்ல. தேங்க்யூங்க. ஹாய், உங்க பேர்? வினோஷினி. சூப்பர். உங்க பேர்? சரண்யா. சூப்பருங்க. என்னங்க இங்கே ஷாப்பிங்கா என்ன மேட்டருக்கா வந்திருக்கீங்க? லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரியா? ஃபேமிலி கூட சில் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு லேப்பா பண்ணிட்டு. என்னது அது? லேப்பானா சில் பண்ணிட்டு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே. ஸோ என்னன்னா வந்து நமக்கு ஒரு ட்ரீம் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பாங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்போ தோணும், இந்த ஹீரோ கேரக்டர் பார்க்குறப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோ கிடச்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்கல்ல. அப்படி என்ன கேரக்டர் உங்களுடைய ட்ரீம் பாய் ஃப்ரெண்ட்? மேடி அலைப்பா இது. ஓகே. ஸோ ஏன் பிடிக்கும் அந்த கேரக்டர் அலைப்பா இது மேடி கேரக்டர்? அவர் லவ் பண்ணுறது, அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு மாதிரி கேட் ஃபைட் பண்ணிக்கிட்டு, பட் த லவ் இஸ் ஸ்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்று வேணும் மனிஃபெஸ்ட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். ஹாய் பண்ணாடி. யோ பண்ணிட்டீங்க. ஓகே. அவர் அந்த ஹீரோ பேரும் கார்த்திக் தானே? கார்த்திக் தானே? அலைப்பாதி மாதவன் பேரும். என் பேர் என்னன்னு கேட்டிங்களா? கார்த்திக். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? பட் உங்கள் மனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அவங்க பார்க்குறாங்க, ஓ உங்கள் மூஞ்சி மாதவன் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்குங்க? எனக்கு சிலிண்டர் ஒரு காதல்ல இருக்கிற சூர்யா மாதிரி. அந்த மாதிரி. அப்போ அவருக்கு எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அது பிரச்சனை இல்லை, ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குதா எக்ஸ்லாம், அதெல்லாம் புரியல, உங்களுக்கு கேட்கல. உங்க எக்ஸ் பத்தி கேட்கல. என் பாய் ஃப்ரெண்ட்க்கு எக்ஸ் இருக்க. இப்போ ஆல்ரெடி இருக்காப்லையே அதே மாதிரி. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். ஸோ அதே மாதிரி படத்தில் வர மாதிரி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண விடுவீங்களா? ஓ இல்லை முடியாது, அந்த மாதிரிலாம் முடியாது. உலகத்தில் எல்லா பொண்டாட்டியும் ஒன்ன மாதிரி வந்துட்டா பிரச்சனையே வராதுல்ல. நீங்களும் ஜோதிகா மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான், குந்தவி மாதிரி நீங்களும் இருந்தால் தானே அவரும் இருப்பாங்க. நீங்கள் விடுவீங்களா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க எக்ஸ் கூட ஸ்பெண்ட்? முதல்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவள் எக்ஸ் இருக்காளான்னு கேட்டு நானே சேர்த்து வச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, வந்துடுவேன். எதுக்கு? எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க, மாத்துங்க ஐயா. முதல்ல இருக்கணும் அதுக்கு. பட் அதான் ஜில்லுன்னு ஒரு காதல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.